ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான ஒரு புது அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த மாவட்டங்களில் ரேஷன் கடை ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க, இன்று எந்தெந்த மாவட்டங்களில் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட். அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை சம்மந்தமாக ஒரு அப்டேட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நான் ரெகுலராக போட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்தளவு நிறைய பேர் நிறைய மாவட்டங்கள்லேருந்து நமக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே நமக்கு ரேஷன் கடை ரிசல்ட் வந்து எப்போ வரும், இந்த மாவட்டத்துக்கு எப்போ வரும், எந்த மாவட்டத்துக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15-17 மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் தான் வந்து பாக்கி இருக்குது. அதாவது ஒரு 15-20 கிட்ட தான் வந்து 15-18க்குள்ளே வந்து நமக்கு இன்னும் வந்து வெளியிடாமல் இருக்காங்க. அதெல்லாம் வந்து எப்போ வந்து வெளியிடுவாங்க, ஏன் வந்து இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்றது எல்லாரோட கொஸ்டினாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு, ஒன்ஸ் உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு அடுத்தது சிவி, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து ரேஷன் கடை ஷாப்புக்கு இன்டர்வியூக்கு போயிருப்பீங்க இல்லையா, அப்போ என்னென்னலாம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஒரிஜினல் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சிவிக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஜூலை எண்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் போயிடுவீங்க. அதாவது ரேஷன் கடை வேலைக்கு போயிடுவீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 3 months ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு 3 months ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா உங்களை ரேஷன் கடை எந்த ரேஷன் ஷாப் உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு அலர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து உங்களை போடுவாங்க. நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் போடுவாங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கிடைக்காது. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் தான் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரொமோஷன்ஸில் தான் வந்து நீங்கள் போக முடியும். இப்போ எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வெளியிடுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டம், அதுக்கப்புறம் திருச்சி மாவட்டம், இந்த மாதிரி ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு இன்று வந்து வெளியிடுறாங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரமே இந்த ரேஷன் கடைக்கான காலி பணியிடங்களை வந்து நிரப்பிடணும். அதாவது பிஃபோர் தீபாவளி வந்து நிரப்பிடுவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, தீபாவளி அப்போ நிறைய வந்து இந்த உணவுப் பொருட்கள் வழங்குறது, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோக்கன் வழங்கி தீபாவளிக்கு பணம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்து எண்டுக்குள்ளேயே இல்லை ஜூலை 1st வீக்குள்ளே 38 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வெளியிட்டால் தான் அதற்கப்புறமா உங்களுக்கு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்து ரேஷன் கடை காலி பணியிடங்களை நிரப்ப முடியும். டைரெக்டாக உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேலைக்கு போயிட முடியாது. கண்டிப்பாக ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரேஷன் ஷாப் அலாட் பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூலைக்குள்ளே வந்து நமக்கு எல்லா மாவட்டத்துக்குமே ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. யாரோட மாவட்டங்களுக்கு வந்து டெய்லி யாரோட ஒவ்வொரு மாவட்டங்கள் 4 இல்லை 5 மாவட்டங்களுக்கு வந்து வெளியிடுவாங்க. கண்டிப்பாக உங்களோட மாவட்டத்தில் வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் மெயில் செக் பண்ணுங்கள், இல்லை மொபைலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 இல்லை 2 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. ஜூன் எண்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.